ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராமத்து முறைப்படி மண் சட்டியில் எப்படி கொள்ளு ரசம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆரோக்கியமானது, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது. சளி இரும்பலை குறைக்கக்கூடியது. இது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக புளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் கொள்ளு நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, பூண்டு 1 கட்டி, வரமிளகாய் 2, கருவேப்பிலை தழை 1 கொத்து போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியில் ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 2 தக்காளினா கூட போட்டுக்கோங்க. நான் 3 போட்டுக்க. நல்லா அதையும் கரைச்சி விட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொள்ளு இதையும் லிக்விடையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் கூட சேர்த்துட்டு அது கூட நான் சீரகமும் வெந்தயம் 1 ஸ்பூன் அரைச்சி பவுட்ரு வச்சுருக்கேன். அது 1 ஸ்பூன் போடுறேன். வாசனையாக இருக்கும் ரசம். இப்போ நம்ம தேவைக்கு உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 பிஞ்சு, வெந்தயம் 1 பிஞ்சு போடலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை தழை போட்டுட்டு நம்ம இந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பும் புளிக்கு ஏற்ப தண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கொள்ளு ரசம் கிடச்சிருச்சு. இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4-5 டைம் கொதிக்க விட தான் பச்சை வாசனை போகும். நம்ம மற்ற ரசத்தை கொதிக்க விட மாட்டோம். இதை கொதிக்க விடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.